ரொம்ப பொறுமையா பேசினாரு. மெயினா அதுதான் முக்கியம். ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஜாதகம் பார்க்கணும் இல்லாம ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு. இன்னைக்கு காட் கிஃப்ட்னு நினைக்கிறேன். சோ நான் ரொம்ப உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். விருச்சிகம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் 13, 2025. விசாகம் நம்பிக்கை பிறக்கும். இன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிகம் ராசியினருக்கு மனதில் நம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்பார்த்த பலன்களை அடைய சிறந்த நாள். வேலை, தொழில் மற்றும் வேலை தொடர்பாக எதிர்பார்த்து முன்னேற்றம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி செல்லும் நாள். உங்கள் திறமை வெளிப்படும். அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தொழில், புதிய முதலீடுகள் செய்யலாம். வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம். பழைய நெருக்கடிகள் நீங்கும். தள்ளுபடி விற்பனை அதிகரிக்கும். குடும்பம், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். குழந்தைகள் நல்ல செய்தி தரலாம். உறவுகள் வலுப்பெறும். உடல் நலம், உடல்நிலை சிறப்பாக இருக்கும். அதிகம் ஓய்வு எடுப்பது நல்லது. உணவில் கட்டுப்பாடு அவசியம். பரிகாரம், வியாழன் குரு வழிபாடு செய்யவும். தியானம் செய்து மனதை கட்டுப்படுத்தவும். அனுஷம், லாபம் மேம்படும். இன்று அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். எதிலும் முன்னேற்றம் காணலாம். வேலை, மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். வேலைச்சுமை இருந்தாலும் திருப்தி தரும். நிர்வாகத்தில் இருக்கும் சில மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புதிய திட்டங்களை செயல்படுத்தலாம். தொழில், வர்த்தகத்தில் நன்மை காணலாம். வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். நிதிநிலை சிறப்பாக இருக்கும். குடும்பம், குடும்பத்தில் நல்ல சமாதானம் காணலாம். உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள். புதிய சொத்து சேர்க்கும் யோசனைக்கு நல்ல காலம். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். உடல் நலம், அதிகம் பயணங்கள் செய்வதால் ஓய்வு தேவை. உடல் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவை. உணவில் கட்டுப்பாடு அவசியம். பரிகாரம், அன்னதானம் செய்வது நல்ல பலன் தரும். சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடலாம். கேட்டை, பிரச்சனைகள் குறையும். இன்று கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறையும். மனநிலை நிலையாக இருக்கும். வேலை, வேலைப்பளு குறைந்து நிம்மதி ஏற்படும். கடந்த சில நாட்களாக இருந்த வேலைக்கு எதிர்ப்பு குறையும். மேலதிகாரிகள் உங்கள் செயல்பாட்டை பாராட்டுவார்கள். வேலை தொடர்பான பயணங்கள் சாதகமாக இருக்கும். தொழில், வர்த்தகத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். சில நிதி ஆதாயங்கள் ஏற்படும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகலாம். புதிய முதலீடுகளில் கவனம் செலுத்தலாம். குடும்பம், குடும்பத்தில் நிம்மதி காணலாம். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல நேரம் செலவிடலாம். உடல் நலம், உடல்நிலை மேம்படும். சிறிய உடல் சோர்வுகள் இருக்கலாம். தினசரி நடைப்பயிற்சி செய்வது நல்லது. பரிகாரம், துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்ல பலன் தரும்.